AK மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மக்களை இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, துபாயில் வந்து அல் சஃபா பார்க்கு. நம்ம காயல்பட்டினத்தை சேர்ந்த மக்கள் வந்து ஒன்று கூடல் வருஷத்துக்கு 2 முறை வந்து கூடுவாங்க. எதற்காக அப்படின்னா, ஊரில் பல சேவைகளை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க. மக்களை எந்த மாதிரி சேவைகளை வந்து செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னா, காயல்பட்டினத்தை சேர்ந்த ஏழை எளிய மக்களை வந்து கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகளை வந்து செய்வது. அதே மாதிரி குமரு காரியங்கள் என்று சொல்லக்கூடிய திருமணம் முடிக்கிறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்க, ஆனால் போதுமான வசதி இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்வது. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், அவர்களுக்கு தேவையான அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து வசதி இல்லாமல் இருக்கும், அதற்காக வந்து உதவி செய்வது. குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான அந்த படிப்பிற்காக, அவர்கள் மேல் படிப்பிற்கு வந்து செல்வதற்காக வந்து உதவி செய்வது. உமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பெண்கள் வந்து சிறு குறு தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு வந்து தயாராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களை வந்து முன்னேற்றி விடுவது. ஸ்மால் பிஸ்னஸ், சின்ன சின்ன சிறு குறு தொழில் செஞ்சு வந்து அன்றாடம் தன்னுடைய பொழப்பை வந்து ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஏழை மக்களுக்கு வந்து அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் செட்டப்பை வந்து உறுதி செஞ்சு கொடுப்பது. அதே மாதிரி ரமதான் மாத காலங்களில் வந்து சிறப்பு உதவிகளாக ஏழை எளிய அந்த மக்களை வந்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அந்த 1 மாதம் அந்த உணவு பொருட்களை வந்து விநியோகம் செய்வது. இப்படி ஏகப்பட்ட சேவைகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. மிக சொற்பமாக தான் நம்ம இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம். மேலும் இதை பற்றி ஒரு சிறு அறிமுக உரையை வந்து இந்த துபாய் காயல் நலமன்றத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அல்ஹாஜ் TSA யஹ்யா முஹிதீன் காக்கா அவர்கள்ட்ட வந்து நம்ம கேட்போம். அன்பான நேயர்களே, நான் காயல் நலமன்றம் துபாயுடைய பொதுச் செயலாளர் யஹ்யா முஹிதீன் பேசுகிறேன். இந்த பொதுக்குழு கூட்டம் வருடத்திற்கு 2 முறை நடைபெறுகின்றன. இந்த கூட்டத்திற்கு அமீரகத்தில் பல பகுதிகளிலிருந்தும் பணிபுரிகின்ற உறுப்பினர்கள் சுமார் 400 பேர் இங்கு வருகின்றனர். தாய்மார்களும் சிறுவர் சிறுமியர்களும் கலந்து சிறப்பிக்கின்றனர். காலை முதலே நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. சிறுவர்களுக்கான பேச்சு போட்டி, நம்ம ஊர் தலைப்பு சார்ந்த தலைப்புகளை கொடுக்கப்பட்டு அந்த பேச்சு போட்டி சிறப்பாக நடந்து முடிந்தது. 2வது அமர்வு இந்த மன்றத்துடைய செயல்பாடுகள் குறித்து தலைவர் அவர்கள் பொருளாளர் நிதிநிலை அறிக்கை வாசித்தார். வரவேற்புரை இவைகளெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்தன. 3வது அமர்வாக கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை மதிய உணவாக வந்து தொப்பி வாப்பா பிரியாணி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு உண்டான அந்த ஓட்டப்பந்தயம் வந்து நடத்துனாங்க. அப்புறமா மிக முக்கியமாக ஒரு சூப்பரான ஒரு அமர்வை வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காயல்பட்டினத்தில் இருந்து துபாய்க்கு வந்து பல காலங்கள் வந்து பல கம்பெனிகளில் வந்து பணிபுரிஞ்சு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்து, அல்லது அவர்கள் வந்து சுயமாக ஒரு கம்பெனி வந்து உருவாக்கி ஆண்டர்பிரினராக ஆகி இப்போ வந்து வரக்கூடிய மக்களுக்கு, துபாய்க்கு வரக்கூடிய வேலை தேடி வருவாங்க. அதே மாதிரி வேலையில் ஏற்கனவே வந்து இருப்பாங்க, நல்ல நிலைக்கு வந்து முன்னேறணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. இப்படிப்பட்ட தன்னுடைய ஜூனியர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு கெரியர் கைடன்ஸாக வந்து அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட நல்ல ஒரு வழிகாட்டிகளுடைய ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து கேட்கலாம். எஸ், ஆல்மோஸ்ட் கரெக்டாக 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். 10 இயர்ஸில் வந்து ஐ ஹவ் லிட்டரலி ட்ராவல்ட் எனி கண்ட்ரி யூ கேன் நேம் இட் இன் த மேப். ஸோ எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து திரும்ப இனிஷியலாக வந்து ஒரு IT சப்போர்ட், ஒரு சிஸ்டம் இன்ஜினியரிங் அந்த மாதிரி போனது. கொஞ்சம் நாள் போக போக கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறது, அப்புறம் வந்து அடாப்ஷன், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நெஸ்ட்லேயில் வந்து இன்னொரு லேர்னிங் என்னென்னா, லைஃபோட இதில் வந்து எங்கே ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற டிசிஷன் வந்து நெஸ்ட்லே தான் எடுக்க வச்சு. சக்காஃப் அங்கிள்கிட்ட வந்து ஒரு கேள்வி. இப்போது துபாயில் வந்து நம்ம நிறைய பேர் புதுசாக வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் துபாய் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டவுன்னு இருக்கும்போது அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ரியலாக நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா, அப்போல்லாம் நம்மளுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது சைட் வரும்போது அதை வந்து நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றணும். பிகாஸ் இவங்களும் அகெயின் 28 இயர்ஸ் இருந்துட்டாங்க. ஒரு அட்லீஸ்ட் துபாயோட 2 சைக்கிளே அதை அட்லீஸ்ட் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதை எப்படி அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு நான் அவங்கள்ட்ட. என்னோட கெரியர் எப்போ ஆரம்பிச்சுன்னு சொன்னேன்னா 1995 மெட்ராஸில் ஏதோ சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வேண்டி ஃபர்ஸ்ட்டாக நான் போயிட்டு இருப்பேன்.
குவைத்துக்கு போனது 1997 as an insurance implementation specialist. அங்கே போயிருக்கும்போது ஒர்க் வீசாலாம் கிடையாது. அந்த டைமில் வந்து ஒரு 3 month விசிட் வீசாவில் வந்து போயிருப்போம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நிறைய டைம் நான் இங்கே துபாய்க்கு வந்துட்டு போயிருக்கேன். நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனோ அல்லது எக்ஸ்டர்னல் வேலிடேஷனோ ஒன்றுமே தேவைப்படாது. நம்ம வந்து ஃபேமிலியை மட்டும் நினச்சி பார்த்து நல்ல டிசிஷன்ஸ் எடுத்து அவங்களுக்காக ஸ்ட்ரைவ் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்காக எல்லா டோர்ஸும் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து இங்கே 11th and 12th படிக்கிறதுக்காக வந்தேன். இங்கே வரும்போது எனக்கு ஒன்று கிளியராக தெரிஞ்சுது. இங்கே வந்து எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் அண்ட் ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஆப்வியஸ்லி நாங்கள் 3 பிள்ளைகள் இருந்தோம், வாப்பா ஈட்டியில் இருந்தாங்க. அப்போ எனக்கு சரியா படலை. எனக்கு வந்து 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே காலேஜ் படிக்கிறதா இருந்தால் அப்போ எடுத்த ஒரு கமிட்மெண்ட் தான், இங்கே நான் படித்தா என் செலவில் தான் இருக்கணும். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் நியத் ஆக்சுவலி. நம்ம வந்து வாப்பாக்கு வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே பார்ப்போம். ஸோ 12th முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 6-7 மாசம் ஒரு ஃபாரெக்ஸ் கம்பெனியில் இன்டர்னா இருந்து என்னோட ஃபர்ஸ்ட் பே செக் 620 dirhams மஷ்ரிக் பேங்க் செக், அதை எடுத்துட்டு வாப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாம் வெளில கூட்டு போய் சந்தோஷமா இருந்து அதெல்லாம் ஒரு அருமையான தருணம். அதுக்கப்புறம் அப்படியே HSBCல வேலை செஞ்சு 3-4 years, அப்புறம் ஃப்ராங்க்ஃபின்ல 1 year, அதுக்கப்புறம் என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சிம்பிளா சொல்ல போனோம்னா you need to understand yourself first. உங்களோட ஸ்கில் செட் என்ன, கோர் வேல்யூஸ் என்ன, அதை நம்ம வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸால எப்படி நம்மளால லெவரேஜ் பண்ண முடியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. யூ ஆர் இன் த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். துபாய் மாதிரி ஒரு லேண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அண்ட் நம்ம நல்ல கம்யூனிட்டி சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட்லாம் இருக்கும்போது ஸ்கை இஸ் த லிமிட். ஸோ மோட்டிவேஷன் பார்க்க போனால் ஆல்வேஸ் லுக் அப் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் வாப்பா அம்மாக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும். ஸோ இன்ஷால்லா ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் இட் இன் யூ. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேப் இட் அவுட். நல்லபடியாக இருந்தால் நம்ம ஆல்வேஸ் ஹியர். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். தேங்க்யூ. மக்களை, அடுத்ததாக வந்து காயல் மக்கள் நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய மாநில முதன்மை துணைத் தலைவரும் முன்னாள் தமிழ்நாட்டினுடைய வக்குஃப் வாரிய தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாக பணியாற்றிய திரு அப்துல் ரஹ்மான் எக்ஸ்எம்பி அவர்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து பிரத்யேகமாக பேட்டி தந்தாங்க. அதை நம்ம பார்ப்போம். காயல்பட்டினம் மக்கள், துபாயில் வாழக்கூடிய மக்கள் பல பேர் எனக்கு நல்ல அறிமுகம். அது மாதிரி ஊர்லையும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் பல பேர் அறிமுகம் தான். காயல்பட்டினம் நகரம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஊர். அது நாங்கள் எல்லா இடங்கள்லையும் ரொம்ப பெருமிதமாக சொல்றது, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் இல்லாத வீடுகளே கிடையாது, அது இல்லாத குடும்பமே கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமிதமான ஊர் காயல்பட்டினம். பல உலமாக்கள், பெரியவர்கள், நாதாக்கள் அந்த ஊர்ல பிறந்து வாழ்ந்து சமுதாய மார்க்க சேவைகள் நிறைய பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெருமை மிகுந்த ஊர். அந்த ஊரினுடைய மக்களோடு இரண்டரை கலந்து பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல நேரங்கள்ல பல இடங்கள்ல உண்டு. குறிப்பாக துபாயில காயல்பட்டினம் ஜமாத்தார்களோடு ரொம்ப நெருக்கமான ஒரு ஐக்கியம் உண்டு. இன்றைக்கு காயல்பட்டினம் ஊர்வாசிகள் எல்லாம் குடும்பத்தினராக வந்து ஒருவர் சந்திச்சு ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை துபாய் சஃபா பார்க்ல ஏற்பாடு செய்திருக்கிறீங்க. பார்ப்பதற்கே கண்குளிர்ச்சியா இருக்கு. நான் துபாய் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில செய்தி அறிஞ்சு அதனுடைய தலைவர் JSA புகாரி கக்கா அவர்கள் இந்த நிகழ்ச்சி இருப்பதை தெரிவித்து இதில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பையும் விடுத்தார்கள். அதே போல அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தம்பி யஹியா மொய்தீன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பற்றிய தகவல் தந்து இதில் கலந்துக்கணும்னு அழைப்பு விடுத்திருந்தாங்க. அந்த அழைப்பினை ஏற்று இன்றைக்கு வந்து எல்லாரையும் சந்தித்ததில், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோரும் சந்திப்பதன் மூலமாக ஊரினுடைய முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்தில் ஊரில் ஒரு நல்ல ஒற்றுமைக்கும் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லோருமே ஒன்று கூடி துணை நிற்கக்கூடிய வகையிலையும் திட்டங்களை வகுத்து நீங்க செயல்படுவதற்கு ஏற்ப இந்த ஒன்று கூடல் நிகழ்ச்சி பயன் தரணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பயன்பாடு என்பது எல்லோருடைய வளர்ச்சிக்கு உரியதாகவும் ஊரினுடைய ஒற்றுமைக்கு உரியதாகவும் இருக்கணும்னு நான் என்னுடைய துஆவை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை, அடுத்ததாக வந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்குமே வந்து பரிசு பொருட்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கும் தருவாங்களா அப்படின்னு வந்து கேட்போம். எல்லாத்துக்குமா? சில்ட்ரன்ஸ் மட்டும்தானா? எங்களுக்கு கிடையாதா? அதே பத்தாது. கவுண்ட் எடுத்து 80 வந்துடுச்சு. ஆல்ரெடி 80 வந்துடுச்சு. நான் 80 தான் வாங்கியிருக்கேன். கரெக்டாக 80 இருக்கு. தெரியல, இன்னும் கூட வரலாம். திடீர்னு ரெஜிஸ்டர் பண்ணதில் 80 இருக்குது. அவ்வளோதான். இது மிகப்பெரிய ஒரு இது யாரு பேட்மிண்டன் பிளேயரு. ரொம்ப ஸ்கில்ஸ்லாம் காட்டுவார். நான் நெட்டை தான் தாண்டாது காருக்கு.
அப்புறமா வந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கு வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் அந்த ப்ரைஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறாங்க வந்திருக்கக்கூடிய மன்றத்தினுடைய உறுப்பினர்களும் பெரியவங்களும். எல்லாம் ஒண்ணுதான்பா. கொடுங்க முஸ்தாகா கொடுங்க சீஃப் கெஸ்ட். Walaikum assalam. How are you? Good, alhamdulillah. Alhamdulillah. How is the meeting? How was the meeting? Good actually. It was a good gathering. Good gathering. Okay. Most of the people you don't get You to came see with actually. family? No, actually my family's in India. But yeah. Okay. Don't be sad. Okay. Inshallah. Inshallah. தம்பி 7 ஏனா டீம் குரூப் 7 ஓகே. கூட்டத்தின் இறுதியாக வந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் வந்து 10 பேராக வந்து பிரித்து என்ன செஞ்சாங்க, குயிஸ் போட்டிகள் நடத்தினாங்க. ஜென்ரல் நாலேஜு, மார்க்க அறிவு சார்ந்த விஷயங்கள், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், லாஜிக்கல் திங்கிங், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் போல் வித்தியாசமான முறையில் வந்து இந்த குயிஸை வந்து நடத்தினாங்க. ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இப்படியாக துபாயில் வாழக்கூடிய காயலர்கள் வந்து ஒன்று கூடக்கூடிய ஒரு அழகிய நிகழ்வை வந்து பார்த்து கண்டு கழித்தோம். வெறும் என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அழகிய ஒரு ஒன்று கூடலின் மூலமாக ஏகப்பட்ட சேவைகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து மேலே பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொற்கை மீடியா. எட்டு டீம்